நெல்லையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுந்தர மகேஷிடம் கேட்கலாம். மகேஷ், விபத்து எங்க நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது? பத்மபிரியா, சங்கரங்கோவில் டிப்போவை சேர்ந்த ஒரு அரசு பேருந்து சங்கரங்கோவிலிருந்து செங்கோட்டை நோக்கி வந்துட்டு இருந்திருக்கு. அப்படி வரும்போது இடைகால் அப்படின்ற இடத்துக்கு முன்னாடி எதிரே குற்றாலத்திற்கு சென்று விட்டு மதுரையிலிருந்து வந்த ஒரு 7 பேர் கொண்ட ஒரு டாட்டா வாகனம், அந்த வாகனம் எதிர்த்தாப்புல வந்திருக்கு. மேஜிக் வாகனத்துல எதிர்த்தாப்புல வந்த அந்த வாகனமும் 2 நேருக்கு நேர் மோதியதுல அந்த மேஜிக் வாகனத்துல வந்த ஒரு 4 பேர் சம்பவ இடத்திலே பலியாயிருக்காங்க. 4 பேர்ல 2 பெண்கள், 2 பேர் ஆண்கள் இறந்திருக்காங்க. இன்னும் 2 படுகாயத்தோட மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பத்மபிரியா, காயமடைந்தவர்களின் நிலைமை எப்படி இருக்கு சுந்தர மகேஷ்? காயமடைந்த 2 மிகவும் கவலைக்கிடமான சூழ்நிலையில் உள்ளார்கள். அரசு பேருந்தில் பயணப்பட்டவர்கள் அந்த பகுதியில் இயக்கப்படக்கூடிய ஒரே ஒரு பேருந்து என்பதன் காரணமாக அந்த வாகனத்திலே அதிகமான கூட்டம் இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த பேருந்தின் முன்பக்கத்தில் இருந்ததுனால டிரைவருக்கு மட்டும் லேசான காயத்தோட தப்பியிருக்காரு. மீதி எல்லாருமே அந்த வாகனத்துல டாடா மேஜிக்ல போன 2 பேருமே இன்னும் 2 பேரும் மிகவும் கவலைக்கிடமான சூழ்நிலையில் இருக்காங்க. அது இறந்தவர்ல ஒருவர் கர்ப்பிணி பெண்ணும் சொல்லப்படுது. முழுமையான தகவல்கள் இப்பதான் சேகரிக்கப்பட்டு வருது. ஏன்னா இறந்தவர்களோட உடல் தற்போது தென்காசி அரசு மருத்துவமனை கொண்டு போகப்பட்டிருக்கு. பத்மபிரியா, விபத்து நடந்தது தொடர்பாக காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? விபத்து நடந்து ஒரு 10 நிமிடங்களுக்கு மேலாக அந்த பகுதி ஒரு 4 சரகத்திற்கு மத்தியில் இருப்பதனால் 4 சரக காவல்துறையினர் இந்த பகுதி எந்த சரகத்திற்குள் வருகிறது என்று தெரியாத சூழ்நிலையில் ஒரு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பகுதியில ஆக்சிடென்ட் ஆன பிறகு எல்லா மக்களுமே 108க்கு மட்டுமே தொடர்பு கொண்டிருக்காங்க. 108 வருவதற்கு ஒரு அரை மணி நேரம் தாமதம் ஆயிருக்கு. அந்த காலகட்டத்துக்குள்ள இங்க தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிஞ்சு அவங்க கடையநல்லூர் தீயணைப்பு துறையினர் அங்க இருந்த டிரைவர் அதாவது வாகனத்தில் இறந்திருந்த டிரைவர் உடலை மீட்டிருக்காங்க. மேலும் காவல்துறையினர் போக்குவரத்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் தற்போது போக்குவரத்து ஸ்தம்பிச்சிருக்கு. மதுரை டு தென்காசி சாலை, அந்த சாலையில 1 மணி நேரமா போக்குவரத்தே போக முடியாத சூழ்நிலையில இருந்து இப்போ போக்குவரத்தை மாற்றி அமைச்சு அருணாச்சலபுரம், மார்த்தாண்டபுரம் வழியாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பத்மபிரியா.